தேடாதே பாதையை உருவாக்கு என்று சொன்ன தலைவர் நேரு அவர்களின் வழியில் தனக்கான பாதையை உருவாக்கி தமிழக வெற்றி கழகம் என்கின்ற கட்சியை உருவாக்கி இன்று மக்கள் விரும்பும் முதல்வர் வேட்பாளர் 3 மாதத்திற்கு பிறகு தமிழ்நாட்டின் முதலமைச்சராக அமர இருக்கின்ற வெற்றி தலைவர் தளபதி அவர்களை வணங்கி, உழைப்பால் உயர்ந்த மனிதர், கழகத்திற்காக உழைத்துக் கொண்டிருக்கின்ற பொதுச் செயலாளர் ஐயா ஆனந்த் அவர்களை வணங்கி, ஆற்றல் வாய்ந்த செயல் வீரர் தலைவர் தளபதி அவர்களுடைய உள்ளத்திலும் பொதுச் செயலாளர் அவருடைய உள்ளத்திலும் நீங்காத இடம் பிடித்தவர், கழகத்திற்கு நம்பிக்கையான ஒரு நபர், ஒரு இளமையான ஒரு நபர், அழகான ஒரு நபர். அவர் சிரிப்பு மிகவும் அழகாக இருக்கும். மாவட்ட செயலாளர் அண்ணன் கேவி தாமு அவர்களுக்கும் இப்ப கூட சிரிப்பு எவ்வளவு அழகா இருக்கு பாத்தீங்களா. இந்த நிகழ்வை மிக சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கின்ற அண்ணன் திருமலை அவர்களுக்கும், திமுகவை கதிகலங்க வைத்துக் கொண்டிருக்கின்ற நம் கழகத்தின் துணை பொதுச் செயலாளர் பாசத்திற்குரிய நேசத்திற்குரிய அண்ணன் ராஜ்மோகன் அவர்களுக்கும், தேசிய செய்தி தொடர்பாளர் நம் கழகத்தின் புரட்சியாளர் அண்ணன் சத்யகுமார் அவர்களுக்கும், இங்கு திரளாக கூடியிருக்கின்ற தோழர்களுக்கும் தாய்மார்களுக்கும் என்னுடைய முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். உங்க மாவட்ட செயலாளருக்கு ஒரு சிறப்பு இருக்குங்க. என்னன்னா, உதயநிதி ஸ்டாலின் இருக்காப்புல, நம்ம சுதந்திர போராட்ட தியாகி. ஏங்க சிரிக்கிறீங்க? அப்படிதான் சொல்றாங்க திமுக. ஏன்னா அவரை நம்ம கூத்தாடி அப்படின்னு சொன்னா அப்படிலாம் சொல்லாத அப்படின்றாங்க. உதயநிதி ஸ்டாலின் உண்மையிலே கூத்தாடி தான். 2 வருஷத்துக்கு முன்னாடி நயன்தாராவோட டான்ஸ் ஆடியவர் தான். ஆமாவா இல்லையா? அதனால அவங்களுக்கு கூட்டாளின்னு சொன்னா கோபம் வருது. அதனால சுதந்திர போராட்ட தியாகி உதயநிதி ஸ்டாலின் அவர்களை பலர் பேச்சால் பயமுறுத்தியிருப்பாங்க, பலர் செயலால் பயமுறுத்தியிருப்பாங்க. ஆனா நம்ம மாவட்ட செயலாளர் ஒரு பலூன் இருக்குல்ல, பலூன், ஒரு பலூனை பறக்க விட்டு உதயநிதி ஸ்டாலின் அவர்களை கதிகலங்க வைத்த மாவட்ட செயலாளர் அவருடைய மாவட்ட செயலாளர். முதல் பொதுக்குழு நிகழ்வு மிக சிறப்பான முறையில் நடத்தினார் திருவான்மியூர்ல அண்ணன் அவர்கள். அப்ப அதனுடைய விளம்பரம் பதாகைக்காக ஒவ்வொரு வழிமுறைகள் இருக்கு. பேனர் வைப்பாங்க, போஸ்டர் வைப்பாங்க. அந்த அடிப்படையில் ஒரு ராட்சச பலூன் காத்தடிச்சு மேல பறக்க விட்டோம்னா அது ஒரு விளம்பரம் படுத்துறதுக்காக அதிகாலையில் பரபரப்பா இயங்கிட்டு இருக்குது அந்த சாலை. நம்ம சுதந்திர போராட்ட தியாகி அந்த வழியா வந்திருக்கிறாப்ல. அவருக்கான நேரம் கரெக்ட்.